டெக்னாவா கோர்ப் ஹஷினா நிறுவனத்தின் நெட்வொர்க் பாதுகாப்பை பொறுப்பேற்ற சைபர் பாதுகாப்பு தலைவர் ஒருநாள் நிறுவனத்தின் புலனாய்வு ஸ்கேன் செயல்முறைகளை ஆய்வு செய்ய தனது குழுவை கூடியாள். இப்போது நம் ஸ்கேன்கள் சீரற்ற நேரங்களில் ஓடுகிறது, எல்லா பாதிப்புகளையும் கண்டறிய முடியவில்லை என்று கூறினாள். இப்போது நாமே முழுமையான கட்டுப்பாட்டை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஸ்கெட்யூலிங் த ஸ்கேன்ஸ். ஹஷினா ஸ்கேனர்களை ஒவ்வொரு வார முடிவிலும் நள்ளிரவில் தானாக இயங்கும் வகையில் அமைத்தார். இதனால் குறைந்த நெட்வொர்க் செயல்பாட்டில் ஸ்கேன்கள் தடையின்றி நடைபெற முடிந்தது. கஸ்டமைசிங் அவர் ஸ்கேன் அமைப்புகளை சரிபார்த்து நிறுவனத்திற்கு தேவையான பாதிப்புகளுக்கே ஸ்கேன் செய்ய தேர்வு செய்தார். நாம் விண்டோஸ் 7 பயன்படுத்தவே இல்லையெனில் அதற்கான பாதிப்புகளை ஏன் ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று விளக்கினார். ப்ரொவைடிங் கிரெடென்ஷியல்ஸ். முக்கியமான சர்வர்களில் உள்ள பாதிப்புகளை ஆழமாக ஆராய ஹஷினா நிர்வாக அணுகல் சான்றுகளை அட்மின் கிரெடென்ஷியல்ஸ் வழங்கினார். இதனால் ஸ்கேனர் உள்ளே நுழைந்து வெளியில் இருந்து காண முடியாத அமைப்புகளை சோதிக்க முடிந்தது. இன்ஸ்டாலிங் ஏஜென்ட்ஸ். சில உயர் முன்னுரிமை கொண்ட கணினிகளில் அவர் எளிய ஸ்கேன் ஏஜென்ட்களை நிறுவினார். இந்த ஏஜென்ட்கள் நேரடியாக அந்த கருவிகளிலிருந்து மிக தெளிவான மற்றும் துல்லியமான அறிக்கைகளை வழங்கின. ஸ்கேனிங் ஃப்ரம் டிஃபரண்ட் வியூஸ். ஹஷினா பின்புறத்திலிருந்து இன்டர்னல் மற்றும் வெளியிலிருந்து எக்ஸ்டர்னல் இரு நோக்குகளிலிருந்தும் ஸ்கேன்களை இயக்கினார். இது மூலம் ஹேக்கர்கள் என்ன பார்க்கலாம், எதை தவறவிடலாம் என்பதையும் நாமே அறிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். ஒவ்வொரு மாதமும் ஹஷினா மற்றும் அவரது குழு ஸ்கேன் அமைப்புகளை மீண்டும் சரிபார்த்து நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப அவற்றை மேம்படுத்தினார்கள். இந்த முன்கூட்டிய நடவடிக்கைகளால் டெக்னாவா கோர்ப் அதிகமான பாதிப்புகளிலிருந்து தங்களை பாதுகாத்து வந்தது. ஹஷினா ஒரு பாறை போல் உறுதியான பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கிய தலைவியாக புகழைப் பெற்றார்.